Fitness Studio. Based on 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 Fitness Studio. வணக்கம். என் நேம் வந்து சதீஷ். லாஸ்ட் 10 இயர்ஸாக பர்சனல் ட்ரைனராக இருக்கேன். நான் பாஸ் ஆன் ஃபிட்னஸ் ஸ்டுடியோட ஓனர். இந்த ஃபிட்னஸ் ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 4 மந்த்ஸாக ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன மாதிரியான ஜிம்மில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண பிறகு பேசிக்ஸ் எந்த மாதிரியான ஒர்க் அவுட் பண்ணணும்னு நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டுது. ஸோ எடுத்த பிறகு ஹெவி வெயிட் பண்ணிடுறாங்க, இன்ஜுரி காஸ் ஆகிடுது, லைக் எதுவும் சாப்பிடாம வராங்க, லைக் அந்த இடத்துலேயே டீஹைட்ரேஷன் ஆகிட்டு டிசீனஸ் வந்து லைக் கிரவுண்ட்லேயே ஃபாலோ ஆயிடுறாங்க. ஸோ நம்ம பேசிக்காக இன்றைக்கி என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணுன்றதை வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ வார்ம் அப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இனிஷியலாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிட்னஸ் உள்ளே வந்த பிறகு வார்ம் அப்ன்றது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். பிகாஸ் அது வந்து இன்ஜுரிலேருந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெச்சஸ் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து லேக் ஆகும், புஷ் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரெச்சஸ்ன்றது வந்து ஆஃப்டர் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் தான் பண்ணணும். ஸோ பிஃபோர் ஒர்க் அவுட் வந்து கம்பல்சரி வார்ம் அப் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய வார்ம் அப் வந்து சைட் ஸ்விங்ஸு. இப்போ ஒரு பண்ணுவார் பாருங்கள். ஹேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஃபுல்லாக டீப் ஸ்ட்ரெச் ஒரு 20 டைம்ஸ் பண்ணணும் கம்ப்ளீட்டாக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்ட்ஸ் வந்து மேலே கீழே, கையெல்லாம் மடங்கக்கூடாது, கை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரொட்டேஷன் ஸ்லோவாக எவ்வளோ ஸ்லோவாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக பண்ணணும். இதான் நல்லா ஷோல்டர்ஸ்லாம் வார்ம் அப் ஆகும். ஒரு 10 டைம்ஸ் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் அதே மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைக் முதுகு வந்து பயங்கரமாக பிடிச்சிக்கும். ஸோ அதுக்காக இப்போ ஒரு கோப்ரா ஸ்ட்ரெச்சிங் பண்ண போகிறோம். ஸோ இனிஷியலாக இது வந்த பிறகு பண்ணுறதே ரொம்ப பெட்ரு. மேலே ஒரு செகண்ட் நல்லா பெண்ட் பண்ணிவிட்டு இந்த பேக்கை நல்லா பெண்ட் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ஸ்லோவாக டவுன் பண்ணணும். கீழே போங்க. அகெயின் மேலே அப் பண்ணணும். நல்லா மேலே பார்த்து ஹோல்ட் பண்ணணும் ஒரு 5 செகண்ட்ஸ். 1 2 3 4 5 ஸ்லோ டவுன். கை இன்னும் கூட செஸ்ட்டுக்கு பரவாயில்ல வச்சுங்க. ஓகே. அப். நல்லா மேலே ஸ்லோ டவுன். போதும், எழுந்துருங்க. இப்போ ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட்டாக 1 2 3 4 5 6 7 8 9 10 ஹை நீஸ் பண்ணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இதுதான் வார்ம் அப். இது வந்து ஸ்ட்ரெச்சஸ் கிடையாது. ஸ்ட்ரெச்சஸ்ன்றது வந்து ஒர்க் அவுட் ஆஃப்டர் பண்ணுறது, வார்ம் அப்ன்றது வந்து பிஃபோர் ஒர்க் அவுட் பண்ணுறது. ஸோ இதை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாடிக்கு ஒரு சிக்னல் தரீங்க, லைக் ஸோ ஐ எம் ரெடி டு டூ ஒர்க் அவுட்ஸ்னு சொல்லிட்டு. இது வந்து மேஜராக அவங்களுக்கு வந்து இன்ஜுரி காஸ் பண்ணாமல் இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பண்ண போகிறது வந்து ஜாயின் பண்ண பிறகு நீங்கள் போய் தம்பிள்ஸோ லைக் இந்த பாபிள்ஸோ எடுக்க வேணாம், ஏன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதே மிஷின்ஸில் ஸ்டார்ட் பண்ணோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மிஷின்ஸில் ஒரு 1 or 2 வீக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் கிராஜுவலாக நீங்கள் வந்து டம்பிள்ஸ் மிஷின் லைக் பாபிள்ஸ் போகிறது பெட்ரு. ஸோ இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக செஸ்ட் மசிலுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இந்த ஒர்க் அவுட் எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பேக் ஒர்க் அவுட்னு சொல்லுவோம். ஸோ கம்ப்ளீட்டாக உங்கள் லேட் மசிலை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணது வந்து செஸ்ட் ஒர்க் அவுட். ஸோ புல் பண்ணி ஹோல்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட் ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணும்.
எல்லாமே மிஷின்ஸ் பண்ணால் போதும். இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது யாரும் தம்பிள்ஸோ பாபிள்ஸோ போக தேவையில்ல. ஒரு 2 வீக்ஸ் நல்லா அடாப்ட் ஆன பிறகு கிராஜுவலாக வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இவர் எவ்வளோ ஸ்லோவாக விடுறாரு பாருங்க. ஸோ இவர் புல் பண்ணுறது வந்து பாசிட்டிவ்னு சொல்லுவோம். இங்கே ஹோல்ட் பண்ணி மசில் கான்ட்ராக்ஷன் பண்ணி ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து கற்றுங்க. எடுத்த பிறகு ஹெவியாக பண்ணணும்னு நினைக்க வேணாம். ஒர்க் அவுட் பண்ணி நல்லா ஃபார்ம் கட்டு, அந்த மசில் ஃபீல் பண்ணி பண்ணுங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ தேர்ட் பார்க்க போகிற ஒர்க் அவுட் என்னன்னா ஷோல்டர் ப்ரெஸ்ஸு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்லோவாக டவுன் பண்ணுங்க, ஃபாஸ்ட்டாக புஷ் பண்ணுங்க. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு தம்பிளில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட். ஆல்ரெடி ஓல்டு கிளைண்ட் ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு ஒரு ஜாயின் பண்ணி. ஸோ அதனால் இப்போ தம்பிள்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். பட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டில் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி புஷ் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக புஷ் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு ஸ்லோவாக டவுன் பண்ணும். ஸோ இது பண்ணும்போது ஆன்டீரியர் டெல்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃப்ரண்ட் டெல்டாய்டு வந்து ஷோல்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஆக்டிவேஷன் ஆகும். எல்லாமே இந்த ஃபார்மில் தான் போகும். இப்போது நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ட்ரைசப்ஸ் மசிலுக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரோப்பில் பண்ண போகிறோம். ஸோ மேலேருந்து ஹோல்ட் 1 செகண்ட். ஸோ மேலேருந்து டாப்லேருந்து ஸ்குவீஸ் பண்ண போகிறாங்க. ஹோல்டு 1 செகண்ட் கீழே ஹோல்ட் பண்ணி ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணோம். நல்லா செஸ்ட் அப் பண்ணி பண்ணுங்க. ஸோ வெயிட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட் தான் போட்டிருக்கோம். இப்போ பண்ண போகிறது வந்து பைசப்ஸ் மசில்கான ஒர்க் அவுட்டு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. செஸ்ட் நல்லா அப் பண்ணுங்க. அப் பண்ணிட்டு ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்க. கீழே ஸ்லோவாக விடுங்க. கீழே எஸ். அகைன் அப் பண்ணுங்க, ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்க. இந்த ஒர்க் அவுட் கம்ப்ளீட்டாக உங்களோட பைசப்ஸ் மசில் வந்து டார்கெட் பண்ணும். டோட்டலாக ஸ்குவீஸ் பண்ணி பண்ணுறேன். லாஸ்ட் ஒர்க் அவுட். ஸோ இதோட வந்து ஒர்க் அவுட் வந்து முடியுது. நம்மளோட ஃபிட்னஸோட லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிவிஆர் தியேட்டர்லேருந்து நெக்ஸ்ட் ஏஎஸ்ஏ பேக்கரி வரும். அங்கேருந்து ஒரே ஸ்ட்ரைட் வந்தீங்கன்னா டாக்டர் அருளாளன் கிளினிக். அந்த கிளினிக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் நம்மளோட ஃபிட்னஸ் இருக்குது. ஸோ என்னோட நேம் வந்து சதீஷ். காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ வந்து ஆஃபர் போயிட்டு இருக்கு. இயர்லி வந்து ஃபார் 6K ஒன்லி ஃபார் இயர்லி 365 டேஸ்க்கும். ஸோ உங்களுக்கு ஓகேனா வந்து கிராப் பண்ணிக்கலாம். இல்லை லொக்கேஷன் அண்டு காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே பின் பண்ணலாம். தேங்க்யூ. ஓகே, லைக் ஃபிட்னஸ்ன்றது வந்து நம்ம வந்து ஜிம் ஜாயின் பண்ணி தான் பண்ணணுன்றது அவசியமே கிடையாது. ஸோ உங்ககிட்ட ஒரு 2 பேர் ஆஃப் ஷூஸ் இருக்கா, எடுத்து பார்க்கில் நீங்கள் வந்து ஒரு வாக் போகலாம், இல்லை ஸ்விம் போகலாம், சைக்கிள் போகலாம். பேசிக்காக இந்த ஒர்க் அவுட் பண்ணிங்கனாவே நீங்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம். ஹெல்த்தின்றது என்னன்னா நீங்கள் ஃபிட்டாக இருக்கலாம். மேஜரான விஷயம் டயபெட்டிக், பிபி இந்த மாதிரியான டிசீஸ்லேருந்து நீங்கள் வந்து ப்ரிவென்ட் ஆகிக்கலாம். பேசிக்காக டயட் கூட ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. உங்கள் வீட்டில் என்ன ஃபுட் இருக்கோ அதில் கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணி பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ரொம்ப பேசிக்கான ஒரு பிகினராக இப்போ ஜாயின் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணலாம். இட்ஸ் பெட்டரு. அந்த ஒர்க் அவுட் நல்லா கற்றுக்குங்க. அந்த மசில் நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணுங்கள். அப்புறம் கிராஜுவலாக வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்னொரு நாள் வந்து நம்ம ஃபுல் வீடியோவில் என்ன மாதிரியான நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒர்க் அவுட், இன்டர்மீடியட் லெவல்னு சொல்லுவோம், பிகினர் தாண்டி பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் என்னன்னு கம்ப்ளீட்டாக பார்ப்போம். தேங்க்யூ. வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா என் பேர் மல்லிகார்ஜுன். நான் இந்த பாசான் ஜிம்மில் வந்து 2 மந்த்ஸாக ட்ரைனிங் எடுத்துக்கிறேன். மற்ற ஜிம்மோட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ளோஸ்டு ஜிம்மாக இருக்கும், இல்லைன்னா மொத்தமாக ஓப்பன் ஜிம்மாக இருக்கும். இது செமி ஓப்பன் அண்ட் செமி க்ளோஸ்டு. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே வாங்க நீங்கள் இந்த இந்த மாதிரி பெரிய பெரிய விண்டோஸ் இருக்கு. இதுலேருந்து நிறைய செடிகள் இருக்கு. யூ கேன் கெட் பியூர் ஆக்சிஜன் in the early morning, evening also. There is no dust at all. இங்கே வந்து டஸ்ட் இல்லை. அந்த 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 பக்கம் பாருங்கள், ஏசி இருக்கு. அதை விட உங்களுக்கு நேச்சுரல் ஏர், எந்த பக்கம் பார்த்தாலும் செடி இருக்கு. நமக்கு தேவைப்பட்டது என்னென்னா முதல்ல நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும்னா முதல்ல தேவைப்பட்டது வந்து ஆக்சிஜன். இந்த மாதிரி ஜிம்மு உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் கிடைக்காது. I prefer everyone should join this Basan gym and get the benefit of natural air and the equipment over here. And Mr. Satish, the gym owner and trainer, he is taking care of everyone individually, and he is taking care of diet also. It's very good, and I am very happy to be part of Basan. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நான் இந்த ஜிம் ஜாயின் பண்ணி 2 வீக்ஸ் ஆகுது.
ஸோ ஜிம் வரும்போது நம்மளால் பண்ண முடியுமா, ரொட்டீனாக வர முடியுமான்ற ஒரு கேள்வி இருந்தது. இந்த ஜிம்மில் இருக்கிற கோஆப்ரேஷனுக்காக அவரோட கைடன்ஸ் வந்து நல்லா இருக்கிறதால, அவர் சொல்கிற டயட் பிளான் நல்லா இருக்கிறதால, நம்மளே வேணான்னாலும் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு இங்கே வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த ஜிம் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல எனர்ஜெட்டிக்காக நல்லா இருக்குது. ப்ளஸ்ஸு பாடியிலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. மென்டல் ஹெல்த்லேயும் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ப்ளஸ் அவர் ஃபீஸும் வந்து இயர்லி பேக்கேஜு, மந்த்லி பேக்கேஜெலாம் வச்சுருக்காரு. ஸோ உங்களுக்கும் அது கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உடம்ப ரெடி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஜிம் வரலாம். லேடிஸ் கண்டிப்பாக இங்கே வரலாம். ஏன்னா நல்லா சேஃப்டியாக இருக்குது, ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. Peace Out Fitness Studio. Based on Fitness Studio. I got it, don't get out. I'm gonna call it, do the boom, get out. They got it, do that out there, do. Data. And I hooked them out of you, but I cool bit of pillow. Everybody pick up, but I cool bit of pillow. Hooked them out of you, but I cool bit of pillow. Data. And I hooked them out of you, but I cool bit of pillow. Everybody pick up, but I cool bit of pillow. Hooked them out of you, but I cool bit of deal. Based on Fitness Studio. எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் பாசன் ஃபிட்னஸ்லேருந்து பேசுகிறேன். வந்தோடனே எனக்கு வந்து வார்ம் அப் சொல்லி கொடுப்பாங்க. அதை முடிச்சிட்டு அப்புறமா கார்டியோ இது பண்ணுவேன். ஸோ ஈச் 15 மினிட்ஸ் பண்ணும்போது ஐ கேன் ஃபீல் த குட் மெட்டபாலிசம் பாடி. அதே மாதிரி நல்ல ஸ்வெட் இருக்குது எனக்கு. நல்ல ஒரு சேஞ்ச் நான் பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் பாசன். Based on Fitness Studio. Hooked them out of you, but I cool bit of deal. Data. என் நேம் ராஜசேகர். நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக வந்துட்டுருக்கேன். மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா கார்டியோ பண்ணிட்டு இருக்கேன். த்ரெட்மில் வந்து ஒரு 30 மினிட்ஸ் போவேன். அப்புறம் கிராஸ் ட்ரைனர் ஒரு 15 மினிட்ஸு, சைக்கிளிங் ஒரு 15 மினிட்ஸு. இந்த 1 மந்த்லேயே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 kg கிட்ட குறைஞ்சிருக்கேன். டயட்டு அவர் சொன்ன டயட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஆப்ஸும் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு. இது நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ ஈவினிங்ஸில் வெயிட் பண்ணுறோம், அதனால் பாடி நல்லா ஃபிட்டாகவும் இருக்குது. Based on Fitness Studio. Based on Fitness Studio.